எல்லாருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பல பாலியல் வன்முறைகள், பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. இது இல்லாம கோயம்புத்தூர்ல வேற இப்போ ரீசெண்டா ஒரு 43 குழந்தைங்க வேற உணவுல வந்து பல்லி விழுந்து பாதிக்கப்பட்டு அவங்க அட்மிட் ஆனாங்க. ஆனா, இங்க உள்ள அரசு அதிகாரிகளோ, இல்ல அமைச்சர்களோ, விஜய் அவர்களுக்கு மேல காட்டுற அக்கறை, விஜய் அவர்கள ட்ரோல் பண்றதுக்கு காட்டுற அக்கறைய, ஏன் இதில வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா, இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு எல்லாருமே முந்தி அடிச்சு மொத ஆளா போனாங்க. பட் இப்ப வந்து பல விஷயங்கள், பல சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா லாஸ்ட் ஒரு 10 நாள்ல நீங்க நியூஸ் சேனல்ஸ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நியூஸ் சேனல்ஸ்லயும் பெருசா எதுவும் போடுறதில்ல. சோசியல் மீடியாவ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன் இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 2, 3 நாளைக்குள்ளேயே பல விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறைகள், கொலை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திருநெல்வேலி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலி இப்ப லாக்அப் டெத் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா, இத வந்து எடுத்து பேசுறதுக்கு யாருமே முன் வரல, முன் வர தயாராகவும் இல்ல. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். எல்லாரும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்க யாருமே மக்களோட பிரதிநிதி, மக்களுக்காண்டி தான் நான் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு மினிஸ்டரா இருக்கேன், எம்எல்ஏ இருக்கிறேன், எம்பியா இருக்கேன்னு சொல்லி யாருமே சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா, இது யாருக்கும் ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல. மக்களுக்கு என்னைக்குமே மக்கள் பக்கம் நிற்க வேண்டியது உங்களோட கடமை. ஆனா இங்க யாருமே இப்போ வரைக்குமே மக்கள் பக்கம் நிக்கல. அதே மாரி நான் வந்து இந்த ஜாதிய ரெப்ரசென்ட் பண்ணி தலைவரா இருக்கேன், இந்த ஜாதிய ரெப்ரசென்ட் பண்ணி தலைவரா இருக்கேன்னு சொல்றவங்க கூட இது யாரும் வாய தொறக்கல. ஏன்னா வாயை திறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான சீட்டு பேரங்கிறது கம்மியாகும், அவங்களுக்கான ஓட்டுங்கிறது சரியும். ஆடி உங்களோட எல்லா ஓட்டையும் விஜய் வாங்கிட்டு போயிட்டாரு சொல்லலாம் தான், நீ விஜய் பிடிச்சி 24 மணி பிடிச்சி கழிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மட்டும் ஏன் நீங்கள் யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஒரே ஒரு கேள்வி. இதுக்கு வந்து மக்களை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களோட பதில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் யார் யார் நினைக்கிறீங்க அப்பெல்லாம் வாயை திறந்து குரல் கொடுத்து இந்த திமுகவோட ஆதரவாளர்கள் கூட ஊடகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இப்போ ஏன் ஒரு ஆள் கூட வாயை திறக்கல? நான் தெளிவாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் வந்து சவால் வரேன். முடிஞ்சது நீங்கள் வாயை திறந்து வீடியோ போடுங்க.